மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அப்துல் கலாம் நீட் அகாடமி. நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆவர்த்தன பண்புகள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்லேயே சொல்லுவோம் ஆவர்த்தன பண்புகள். இந்த ஆவர்த்தன பண்புகள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்டாமிக் ரேடியஸ், செகண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் பொட்டன்சியல், தேர்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஃபோர்த்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஃபிஃப்த்து வேலன்சி, சிக்ஸ்த்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம். அந்த பீரியாடிக் டேபிளை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சார் இருக்குது, ஆவர்த்தன பண்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான், ஈஸியான ஒரு டாப்பிக்கு. அப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா அணு, அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா அணு ஆரம் அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் பொட்டன்சியல், அயனியாக்கும் ஆற்றல்னா என்ன, அதுக்கடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதுக்கடுத்து வேலன்சி, ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஒவ்வொரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது ஒரு தனிமொரு அட்டவணையில் ஒரு தொகுதியில் எப்படி இருக்கும், ஒரு வரிசையில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஒரு தனிமொரு அட்டவணையில் ஒரு தொகுதியில் வரிசையில் இந்த அணு ஆரமாக இருக்கட்டும், அல்லது அயனியாக்கு மாற்றலாக இருக்கட்டும், எலக்ட்ரான் ஆட்டமாக இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர்தன்மை, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆரம், அதாவது அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்ன சார்? அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா, ஒரு அணு இருக்கு அப்படின்னா, அந்த அணுக்கருவினுடைய மையத்திற்கும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள தொலைவுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அணு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். அணு ஆரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அணுக்கருவினுடைய மையத்திற்கும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள தொலைவு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the distance between center of the nucleus and outermost cell of valence electron. அப்போ ஒரு நியூக்ளியஸ் உடைய சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய தொலைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அட்டாமிக் ரேடியஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான ரேடியஸை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் அப்படின்னா என்ன, வான் டெர் வால்ஸ் ஆரம், இங்கிலீஷ்ல சொல்லும்போது வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. அப்போ வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் அப்படின்னா என்ன சார்? அடுத்தது ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்பு ஆரம். கோவலன்ட் ரேடியஸ். தேர்டு உலோக ஆரம். உலோகம் ஆரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கிறிஸ்டல் ரேடியஸ், அல்லது மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப ஒரு அணு ஆரம் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ்னா அணுக்கருவினுடைய மையத்திற்கும்
வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையே உள்ள தொலைவு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணு ஆரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வகையான அணு ஆரத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்று வாண்டர்வால்ஸ் ஆரம், இன்னொன்று சகப்பிணைப்பு ஆரம், இன்னொன்று உலோக ஆரம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாண்டர்வால்ஸ் ஆரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாண்டர்வால்ஸ் ஆரம் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். வாண்டர்வால்ஸ் ஆரம் வாண்டர்வால்ஸ் ரேடியஸ். வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம்னா இது ஒரு அணு இருக்கு, இன்னொரு அணு இருக்கு. இந்த 2 அணுக்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிணைப்பால் பிணைக்கப்படாத நான் பாண்டட் மாலிகுல், நான் பாண்டட் ஆட்டம்ஸ். நான் பாண்டட் ஆட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பிணைப்பில் ஈடுபடாத 2 அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. இது ஒரு அணு இருக்கும், இது ஒரு அணு இருக்கும். இந்த 2 அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவினுடைய பாதி, இடைப்பட்ட தொலைவினுடைய பாதி, இடைப்பட்ட தொலைவு தான் டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடைப்பட்ட தொலைவினுடைய பாதி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாண்டர்வால்ஸ் ஆரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிணைப்பில் ஈடுபடாத 2 அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவின் பாதி அளவாகும். அப்ப இது ஒரு அணு இருக்கும், இது ஒரு அணு இருக்கும். இந்த 2 அணுக்கருமே என்ன இருக்கும் அப்படின்னா பிணைப்பில் ஈடுபடாது. அப்ப பிணைப்பில் ஈடுபடாத 2 அணுக்கருக்களின் இடைப்பட்ட தொலைவினுடைய பாதி அளவு தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the distance between internuclear distance, half of the internuclear distance between the 2 non-bonded atoms. 2 non-bonded ஆட்டத்துக்கு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸினுடைய ஹால்ஃப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க சார், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு குளோரின் ஆட்டம் எடுத்துக்கிட்டேன், இன்னொரு குளோரின் ஆட்டம் எடுத்துக்கிட்டேன். இந்த குளோரின் ஆட்டத்துடைய நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய வாண்டர்வால்ஸோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 பீகோமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வாண்டர்வால்ஸோடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதனுடைய ரேடியஸ் எனக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு d/2 அப்படின்னு எழுதுவோம். அப்ப 360 டிவைடட் பை 2 அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா 180 பீகோமீட்டர். அப்ப இதனுடைய ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் ஆஃப் குளோரின், குளோரினுடைய வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 பீகோமீட்டர், 180 பீகோமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவலன்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோவலன்ட் ரேடியஸ். கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள 2 அணுக்கள், இது ஒரு அணு இருக்கு, இது ஒரு அணு இருக்கு. இந்த 2 அணுக்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 அணுக்கருக்களினுடைய இடைப்பட்ட தொலைவினுடைய பாதி, 2 அணுக்கர் இருக்கும். இந்த 2 அணுக்கர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 2 அணுக்கர்களுக்கு இடைப்பட்ட தொலைவினுடைய பாதி அளவு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இந்த சகப்பிணைப்பு ஆரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்றது? அப்ப சகப்பிணைப்பு ஆரம் பாத்தீங்கன்னா ஒரு குளோரின் மாலிகூல்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த குளோரின் மாலிகூல்ஸோடைய சகப்பிணைப்பு நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 198 பீகோமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப இதனுடைய ரேடியஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு DCl பாண்ட் Cl. இதனுடைய பிணைப்பு நீளம், குளோரின் ஆட்டத்தினுடைய பிணைப்பு நீளம் எவ்வளவு இருக்கு, அந்த பிணைப்பு நீளத்தினுடைய அளவுல இருந்து பாதி அளவு. அப்ப என்ன இருக்கும் பாருங்க 198 பீகோமீட்டர்ல இருந்து 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 99 பீகோமீட்டர் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குளோரினுடைய நமக்கு ரேடியஸ் சகப்பிணைப்பு ஆரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 99 பீகோமீட்டர் இருக்கும். அதே குளோரின் ஆட்டத்துக்கு வாண்டர்வால்ஸ் ஆரம் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கண்டுபிடிச்சோம், வாண்டர்வால்ஸ் ஆரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 பீகோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அயனி ஆரமானது இங்க இருக்கக்கூடிய சகப்பிணைப்பு ஆரமானது வாண்டர்வால்ஸ் ஆரத்தை விட இங்க இருக்கக்கூடிய சகப்பிணைப்பு ஆரமானது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோக ஆரம். உலோக ஆரம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் அப்படிங்கிறது பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலோக ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலோக ஆரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான்
ஒரு உலோக பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள இரண்டு உலோகங்களுக்கு இடைப்பட்ட தொலைவினுடைய பாதி அளவு. இது ஒரு உலோகம் இருக்கும், இது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல் இருக்கும். இந்த ரெண்டு உலோகத்திற்கு இடைப்பட்ட தொலைவினுடைய பாதி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு d/2 அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பர் அணு எடுத்துக்கிட்டேன், இன்னொரு காப்பர் மெட்டல் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு காப்பர், இது ஒரு காப்பர். அருகாமையில் உள்ள இரண்டு காப்பர் அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி காப்பர் காப்பர் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 பீகோமீட்டர் அப்படின்னு இருக்கு. 256 பீகோமீட்டர். இப்போ எனக்கு காப்பருடைய ரேடியஸ், காப்பருடைய வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் எனக்கு வேணும். அப்ப காப்பருடைய ரேடியஸ் எனக்கு வேணும் அப்படின்னா டி காப்பர் காப்பர், காப்பருக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு நீளத்தினுடைய பாதி அளவு. அப்ப என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 256 டிவைடட் பை 2 இருக்கும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சார் வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே. எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா 1 2 சார் 2 அடுத்து 2 2 சார் 4 இருக்கும், ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 148 பீகோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காப்பருடைய உலோக பிணைப்பு ஆரம் இருக்கும். அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணு ஆரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அணு ஆரம் அப்படின்னா அணுக்கருவினுடைய மையத்திற்கும் வெளிக்கூட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணு ஆரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த அணு ஆரத்துல 3 வகையை நம்ம பார்க்குறோம். ஒன்னு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன்ட் ரேடியஸ் பார்த்தோம். அடுத்து மெட்டாலிக் ரேடியஸ், இன்னொன்று அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் அப்படிங்கிறது இதை விட ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த அயானிக் ரேடியஸ் அப்படிங்கிறது. அப்போ அயானிக் ரேடியஸ் அயனி ஆரம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோங்க. அயானிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு அயான்ஸ் இருக்கு, அது கேட்டையானா இருக்கலாம் அல்லது ஆணையானா இருக்கலாம். இந்த மாதிரி அயான்ஸ் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய அயான்ஸ், அங்க இருக்கக்கூடிய அயனிகளுடைய அணுக்கருவின் மையத்திற்கும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் திரள் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னா அது நேர்மின் அயனியா இருக்கலாம் அல்லது எதிர்மின் அயனியா இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய திரளுக்கு இடையே உள்ள தொலைவை தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனி ஆரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த அயனி ஆரத்தை எப்படி சார் நம்ம கணக்கிடுறது? இப்போ ஒரு அயனிகள் இருக்கு, நேர்மின் அயனி இருக்கலாம் அல்லது எதிர்மின் அயனி இருக்கு அப்படின்னா அந்த அயனியினுடைய ஆரமானது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோங்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயனி ஆரத்தை பேஸ் பண்ணி தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். அப்ப இந்த அயனி ஆரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமா ஒரு சோடியம் உலோகத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த சோடியத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அணு எண் 11. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s1 இருக்கும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சோடியமானது ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன மாறிடும் அப்படின்னா Na+ மாறிடும். அப்ப Na+ அப்படின்னு என்ன அர்த்தம்னா உட்கருவினுடைய மின்சுமை அதிகமா இருக்கும், வெளிக்கூட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும். அப்ப வெளிக்கூட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை கம்மியா இருக்கும்போது அந்த உட்கருவானது அந்த வெளிக்கூட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய பண்பு அதிகமா இருக்கும். அப்ப அதனுடைய Na+ உடைய அயனி ஆரமானது என்ன இருக்கும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அயனியினுடைய உருவளவு குறையும், அப்ப அயனி ஆரமானது குறைகிறது. அப்ப ஒவ்வொரு நேர்மின் அயனி எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க, நேர்மின் அயனியுடைய மின்சுமை அதிகரிக்க அதிகரிக்க அயனி ஆரமானது என்ன இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். உதாரணமா Na+, Mg2+, Al3+ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய அயானிக் ரேடியஸ் ஆனது என்ன இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப இதுக்கு எதுக்கு அயானிக் ரேடியஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியத்துக்கு அதிகமா இருக்கும் Na+க்கு, அடுத்து Mg2+, Al3+க்கு ரொம்ப ரொம்ப அயானிக் ரேடியஸ் ஆனது குறைய ஆரம்பிக்கும். சார் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மின் சுமையானது அதிகரிக்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் த ஆணையான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா F- O2-, F-, O2-, N3-, இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அப்ப நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் உட்கருன்னு சொல்லுவோம். அப்ப உட்கருவு இருக்கும், வெளிக்கூட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்
வெளிக்கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் புதிதா ஆட் ஆயிருக்கும். நியூ எலக்ட்ரான் ஆட் ஆகும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட சார்ஜுக்கும் வெளிக்கூட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். கவர்ச்சி விசை குறையும். கவர்ச்சி விசை குறைஞ்சிச்சுன்னா அந்த அயனியினுடைய உருவளவு அதிகரிக்கும். அப்போ உருவளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக இருக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய அயான்ஸ், அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக அதனுடைய அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்படின்னா எஃப் மைனஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். O2 மைனஸ்க்கு அதிகமா இருக்கும். N3 மைனஸ்க்கு இன்னமும் அதிகமா இருக்கும். இந்த ஆர்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அயானிக் ரேடியஸ் ஆனது இருக்கும். அப்படியே ஆஃப் பண்ணி பாருங்க. நான் பேசுறேன்.